அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது பனானா கேக். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், முதல்ல முக்கியமாக அதுக்கு வாழைப்பழம் தேவைப்படுது. அது இன்றைக்கி நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், பூவம்பழம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அடுத்து தேவையானது மைதா 1.5 கப் எடுத்திருக்கிறேன். அடுத்தது சுகர், அது 1 கப் எடுத்திருக்கிறேன். அடுத்தது பட்டர் 100 கிராம்ஸ். அடுத்தது சால்ட், பேக்கிங் சோடா அது 1 டீஸ்பூன். அப்புறம் 2 முட்டை, வெனிலா எசன்ஸ். இதுதான் தேவையான பொருட்கள். அடுத்தது நம்ம எப்படி செய்யலாங்கிற ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். முதல்ல பனானாவை நல்லா நம்ம மசிச்சுக்கணும். ஒரு ஃபோக் வச்சு நல்லா அது இதாகிற வரைக்கும் மசிச்சுக்கோங்க. அடுத்தது அந்த மிக்சிங் பவுலில் முதல்ல பட்டரை போட்டுருங்க. பட்டர் ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சரில் நம்ம வச்சுருந்துருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே எடுத்து போட்டால் அது சரியாக வராது. ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி வச்சுட்டு அப்புறம் அதை நம்ம மிக்சிங் பவுலில் போட்டு நல்ல ஒரு பிளெண்டரை வச்சு சாஃப்டாக அதை அடிக்கணும். நம்ம இதுக்கு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்பாஞ்ச் கேக்குக்கெலாம் மாதிரி அவ்வளோ நேரம் மிக்ஸிங் தேவைப்படாது. அதனால் ஓரளவு இது நல்லா சாஃப்டாக பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு ஃப்ளஃபியாக வரும். அது அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கிற வாழைப்பழத்தை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே நம்ம 2 முட்டையை தனியாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இது ஓரளவு மிக்ஸ் ஆன உடனேயே அந்த முட்டையை ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மைதா ஆட் பண்ணணும். மைதா கலக்கிறதுக்கு முன்னாடியே அதோட நீங்கள் பேக்கிங் சோடா, சால்ட் 2யுமே அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா அந்த மாவோடு சேர்த்து லைட்டாக பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக அதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃபோல்டு பண்ணி அதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது நம்ம இது மிக்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவனை 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மிக்சிங்கை முடித்த உடனே கேக் டின்னில் பட்டர் பேப்பர் இதை மாதிரி போட்டு அதில் அந்த மிக்ஸை அப்படியே நீங்கள் ஊற்றிடுங்க. ஒரு 1/2 டின் அளவுக்கு அந்த மிக்ஸை ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் அவனில் அதை எடுத்து வச்சு பேக்கிங் டைம் ஒரு 40 மினிட்ஸ் கொடுங்க. ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோக் வச்சு லேசாக குத்தி பாருங்கள். அது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருந்ததுன்னா அது நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்க. இன்றைக்கி ரொம்ப பக்குவமாக கரெக்டாக வந்திருக்கு. நாங்கள் கட் பண்ணி டேஸ்ட் பண்ணோம். என் பையன்தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணான். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப ஈஸி தான், பீட்டிங்க்கெலாம் ரொம்ப நேரம் இதுக்கு ஆகாது. அதனால் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதே மெத்தடில். தேங்க்யூ.